டெல்டா செவன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் பார்க்க போகிற படம் 2025 ஒரு வாரத்துக்கு முன்பு G5 OTT தளத்தில் வெளியான ஒரு வாரம் இருக்கும் ஒரு ஹிந்தி த்ரில்லர் படமாக வெளியான சாலிம் மொஹபத் படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த படம் 2024 எடுத்துட்டாங்க. ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அவார்டெலாம் கலந்துக்கிட்டு விருது வாங்கினது. ஆனால் இப்போது 2025 டிசம்பரில் தான் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தோட கதையை என்னன்னு பார்த்தோம்னா, கதாநாயகி ராதிகா ஆப்தே, அவங்க பேர் படத்தில் கவிதா. படத்தோட தொடக்கத்திலேயே ஒரு ப்ரீ வெட்டிங் பார்ட்டி ஒன்று நடக்குது. அதுக்கு இவங்க ஹஸ்பண்டு கூட போயிருக்காங்க. எல்லோரும் கலகலப்பாக ஜாலியாக சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் கதாநாயகி கவிதா மட்டும் சோகமாக இருக்காங்க. என்ன காரணம்னா, அந்த பார்ட்டிக்கு வந்திருக்கிற ஒரு பொண்ணுக்கும் தன் கணவருக்கும் அஃபேர் இருக்குன்னு அந்த பார்ட்டியில் தான் கண்டுபிடிக்கிறாங்க கவிதா. அந்த சூழ்நிலையை எப்படி கடந்து போகிறதுன்னு இவங்களுக்கு தெரியலை. ஆனால் ஒரு பெரிய கோபம் மட்டும் அவங்க மனசில் இருக்குது. இதனால் பெருசாக யாருக்கிட்டையும் பேசாமல் மௌனமாக இருக்காங்க. அங்கே வந்திருக்கிற எல்லோரும் ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது இவங்க டக்குன்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. நான் உங்கள் எல்லோருக்கும் ஒரு கதை சொல்கிறேன் கேளுங்கன்னு ஒரு கதை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த கதையின்படி ஸ்மிதான்னு ஒரு பொண்ணு கதாநாயகி அந்த கதையை விசுவலாக காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதுலேயும் ஸ்மிதாவாக நம்ம கதாநாயகி கவிதாவை தான் காட்டுறாங்க. அந்த ஸ்மிதாவுக்கு அப்பா மட்டும்தான், அவர் உயிரோடு இல்லை. அவர் ஒரு சில ப்ராப்பர்ட்டின்னு ஏகப்பட்ட சொத்துக்களை தன் பொண்ணுக்கு ஸ்மிதாவுக்கு எழுதி வச்சிருக்காரு. இந்த ஸ்மிதாவுக்கு பங்கஜ் திவாரின்னு ஒரு ஹஸ்பண்டு, அவன் ஒரு 420 இல்லைன்னா ஒரு 1ஆம் நம்பர் ஊதாரி பையன்னு சொல்லலாம். ஊரை சுற்றி எல்லா இடத்துலையும் கண்டவன்ட்டையும் கடன் வாங்கி வச்சுருக்கான். கேம்பிளிங் விளையாண்டு சீட்டாட்டத்தில் ஏகப்பட்ட காசை விட்டு அவன் அந்த பங்கஜ் திவாரிக்கு ஒரு 27 லட்சம் கடன் இருக்குது. அந்த கடனை கொடுத்தவன் ஒரு கேங்ஸ்டரு. காசவை இல்லைன்னா நடக்கிறதே வேறன்னு மிரட்டிகிட்டு இருக்கான். அந்த கேங்ஸ்டர் யாருன்னா அனுராக் கஷ்யப்பு, நம்ம மகாராஜா படத்தோட வில்லனாக இருப்பார் அவர். அந்த ஸ்மிதா பாட்டனி கோர்ஸ் எடுத்து படித்து, அதாவது தாவரவியல் டிகிரி முடித்து ஒரு கோல்டு மெடல் வாங்கினவங்க. அதனால் இந்த இயற்கை மரம் செடி கொடி பூன்னு எல்லாத்துலேயும் ஒரு அலாதியான அன்போடு இருக்கக்கூடியவங்க, அந்த செடி கொடிகளோடையே வாழ்கிறவங்க. அவங்களுக்கு ஒரு வெல்விசரம் இருக்கார். ஒரு ஸ்மிதா அவங்க ஏன் செடி கொடி பூ மேலே அன்பாக இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு கிளைமேக்ஸில் புரிய வரும். இப்போ இந்த ஸ்மிதாவோட ஹஸ்பண்டு பங்கஜ் திவாரி கேங்ஸ்டரான அனுராக் கஷ்யப்பு பிடிச்சி ஒரு உலுக்கி என் பணத்தை வட்டியோட இல்லையா, உன் ஒய்ஃபு பேரில் சிட்டியில் ஒரு லேண்ட் இருக்குது, சில பல கோடிகள் போவோம், அதை எனக்கு விற்றுடு, நியாயமான விலை போட்டு தர்றேன், நீ தர வேண்டிய கடனையும் கழிச்சிக்கிறேன்னு சொல்ல, உடனே பங்கஜ் திவாரி நேராக ஸ்மிதா கிட்ட இது மாதிரி ஏகப்பட்ட கடனாகி போச்சு, அவன் கழுத்தை பிடிக்கிறான், சொன்னால் கையில் உங்கள் அப்பா உன் பேரில் எழுதி வச்சிருக்கிற அந்த ஒரு லேண்டு 60-70 லட்சம் போகும், அதை விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன், கையெழுத்து போடு, நான் கட்ட வேண்டிய கடன் போக மிச்சம் மீதியை நீயே வச்சுக்கன்னு கேட்குறான். அப்படி நீ அதை வித்துடுன்னு தேவையில்லாமல் ஸ்மிதாவை கம்பல் பண்ணுறான். இதில் ஸ்மிதாவுக்கு அந்த இடத்த விற்கிறதுல கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. இவங்க பல முறை முடியாதுன்னு சொல்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய ஒரு தருணத்தில் திடீர்னு ஸ்மிதாவுக்கு ஒரு ஃபோன் வருது. அதில் அவங்களுக்கு சாலினி அப்படின்னு சொல்லி ஒரு கசின் சிஸ்டர் இருக்காங்க. அவங்க இப்போ ஸ்மிதா இருக்கிற ஊரில் வேலை கிடச்சிருக்கு, தங்கிறதுக்கு மட்டும் ஒரு இடம் ஏற்பாடு பண்ணுன்னு கேட்குறாங்க. இந்த ஸ்மிதா அதுக்கு அவள் ஏன் வெளியில் தங்கணும், என் தங்கச்சி தானே, பேசாமல் என் வீட்டிலே தங்கிக்கிட்டோம்னு ஒரு ரூமை ஒதுக்கி தரேன்னு சொல்ல, இவங்க வீட்டிலே ஒரு ரூம் ஒன்று ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்க, இங்கே தங்கிக்க அப்படின்னு. ஸ்மிதாவோட புருஷன் பங்கஜ் திவாரிக்கு அதெல்லாம் முடியாது, உன் தங்கச்சியாக இருந்தால் நான் எங்கே வேலை பார்க்குறாளோ அதுக்கும் பக்கத்துலேயே வீடு பார்த்து தங்க சொல்லு, நம்ம வீடு செட் ஆகாதுன்னு சொல்கிறான்.
தங்கச்சி வந்த பிறகு சரி ஓகே இங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அந்த தங்கச்சி ஷாலினி கூட பங்கஜ் திவாரிக்கு ஒரு அஃபேர் போயிட்டு இருக்கு. இதையெல்லாம் பார்க்குற ஸ்மிதாவுக்கு அதிர்ச்சி ஆகுறாங்க. அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு மேலும் பல அதிர்ச்சிகள் காத்திருக்கு அடுத்தடுத்த காட்சிகளில். இதுக்கு நடுவில் இந்த தங்கச்சி ஷாலினிக்கு ஒரு போலீஸ் எஸ்ஐ ஒருத்தரை பழக்கமாகி அவன் காதலிக்க ஆரம்பிக்கிறான். அந்த போலீஸ் எஸ்ஐ ஷாலினியை கல்யாணம் பண்ணிக்கிறன்னு சொல்லி சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கான். எதிர்பாராத விதமாக ஸ்மிதாவோட தங்கை ஷாலினியும் ஹஸ்பண்ட் பங்கஜ் திவாரியும் 2 பேரும் வீட்டில் செத்து பொணமாக கிடக்குறாங்க. இதை பார்த்து எஸ்ஐ அக்கா ஸ்மிதாவை விட வேகமாக கதறான். யார் செஞ்சது, எப்படி ஆனது, அவங்கள நான் சும்மா விட மாட்டேன்னு விசாரணை செய்ய வரும்போது பங்கஜ் திவாரிக்கு கடன் கொடுத்த அனுராக் கஷ்யப் மீது சந்தேகம் போய் நிற்கிது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஸ்கெட்சு போட்டது என்னமோ உண்மைதான், அது ஷாலினிக்கோ பங்கஜ் திவாரிக்கோ கிடையாது, அந்த ஸ்மிதாவுக்கு தான் ஸ்கெட்ச் போட்டோம். அது எப்படி மிஸ் ஆனது, அந்த பங்கஜ் திவாரி எப்படி செத்தான், இது எதுவுமே தெரியல, நீயாவது கொஞ்சம் கண்டுபிடிச்சி சொல்லுன்னு இவனுக்கு கொஞ்சம் பணம் கொடுக்குறாரு. அந்த ஸ்மிதாவோட ப்ராப்பர்ட்டியை பற்றி எடுத்து சொல்லி அதை வாங்கி கொடு, உனக்கு ஏதாவது நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கப்புறம் எஸ்ஐயை எதிர்பார்க்காம அரங்கேறிய அடுத்தடுத்த சம்பவங்கள் தான் இந்த படத்தோட மொத்த கதையே. படம் முடிஞ்சிட்டு நினைக்கும் போது அடுத்தடுத்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன் ஓப்பன் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்க அந்த ஸ்மிதா அவங்க தங்கச்சி ஷாலினி தான் வீட்டில் தங்க வச்சது தான் அவங்க பண்ண மிகப்பெரிய தவறு. இந்த படத்தை டிஸ்கா சோப்ரா அவர் தான் இயக்கியிருக்காரு. டிஸ்கா சோப்ரா, சஞ்சய் சோப்ரா 2 பேரும் சேர்ந்து கதை எழுதி டிஸ்கா சோப்ரா டைரக்ட் பண்ணியிருக்காரு. மர்டர் மிஸ்ட்ரி த்ரில்லர் படம் பிடிக்குங்கிறவங்க இந்த படம் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இயக்குனர் நான்லீனியராக கதையை சொல்லியிருக்காரு. அங்கே இங்கேன்னு ட்ராவல் ஆனாலும் ரொம்ப குழப்பம் இல்லாமல் புரியும்படியாக தெளிவாக கதை சொல்லியிருக்காரு இயக்குனர். கதாநாயகி ராதிகா ஆப்தே, அவங்களுக்கு டபுள் ரோல்னு தான் சொல்லணும். கவிதா கதாபாத்திரம், அப்புறம் ஸ்மிதா 2 பேர் கதாபாத்திரத்தையும் ராதிகா ஆப்தே பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. அடுத்தது அவங்க ஹஸ்பண்டாக வரக்கூடிய பங்கஜ் திவாரி, ஹச்மன் புஷ்கர் அவருமே ரொம்ப அவர் ஹஸ்பண்ட் கதாபாத்திரத்தை ரொம்ப நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. இது போக திவ்யந்தூர் அவர் தான் அந்த போலீஸ் ஆஃபீஸர், அந்த கதாபாத்திரத்தை என்ன தேவையோ அதை அவர் சரியாக பண்ணியிருக்காரு. அந்த ஷாலினி கதாபாத்திரத்தை சொராசினி மைத்ரா அவங்க ரொம்ப நல்லாவே ஷாலினி கதாபாத்திரத்தை ப்ளே பண்ணியிருக்காங்க. அப்புறம் அனுராக் கஷ்யப் சில சீன் மட்டுமே வர்றாரு, முக்கியமான கதாபாத்திரம். இது போக தோட்டக்காரர் ஒருத்தர், அவங்க எடுத்துக்கொண்ட கதாபாத்திரத்தை ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. ஒரு ஹிந்தி மர்டர் மிஸ்ட்ரி மூவி தான். இந்த படத்தில் அடல் கண்டென்ட்லாம் இருக்குது. அடல் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் செக்ஸுவல் கண்டென்ட்டே அங்கங்கே லைட்டாக இருக்குது. ஃபேமிலியோட குழந்தைகளோடலாம் இந்த படத்தை பார்க்க வாய்ப்பே இல்லை, பார்த்துங்க. இந்த படத்தில் லைட்டாகவே சொல்ல முடியாது, நிறைய இடங்கள்ல அடல் கண்டென்ட் இருக்கு. இந்த படம் தமிழ் டப்பிங்கில் இல்லை, ஹிந்தியில் தான் இருக்கு. பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க பாருங்கள். ஜி5 ஓடிடி தளத்தில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. டெல்டா 7 நண்பர்களுக்கு நன்றிகள் பல.